திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் பர்சனல் பிராண்டிங் ஒர்க் ஷாப் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தமிழகத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இதற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான தாவேகாவின் அறிவிப்பு சொல்லும் செய்தி என்ன? சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியலில் இருந்து இந்த முறையை அமல்படுத்தக்கூடாது, பழைய முறையை அமல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அவர்களது எதிர்ப்பு நிலையை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் வரக்கூடிய நவம்பர் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாவட்ட தலைநகரங்கள்ல எஸ்ஐஆரை கண்டித்து எஸ்ஐஆரை நீக்க கோரி பழைய நடைமுறையே அமல்படுத்த கோரி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறது. இதற்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக ஒரு நாள்ல கட்சியின் தலைவர் வெளியிடுவார் என்று கூறப்பட்டாலும் மாவட்ட செயலாளர்களுக்கு இதற்கான அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஏற்கனவே அவர்கள் அந்த எஸ்ஐஆர் தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த சிறப்பு பணிக்குழு ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு குழுவிலுமே வழக்கறிஞர், இளைஞர் அணி, மகளிர் அணி, தொழில்நுட்ப அணி என 16 நிர்வாகிகள் இருக்கும் வகையில இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் சார்பில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று மாவட்ட தலைநகரங்கள்ல எஸ்ஐஆரை கண்டித்து போராட்டம் நடத்த முடிவெடுத்திருக்கின்றனர். நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் பர்சனல் பிராண்டிங் ஒர்க் ஷாப் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.